கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக இந்த வாழ்க்கைகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே அருமையான ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே கூடி தேவனுடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருடைய நேசகுமாரன் நம்முடைய இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைய நாள் வேத பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் தாவீதின் வாழ்க்கை புஸ்தகத்திலிருந்து ரீஃபரன்ஸ் நம்பர் 4235 42:35 நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு தாவீது ராஜாவாக பதவி ஏற்றார் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். தாவீது ராஜாவாக பதவி ஏற்றார் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் முழுக்க வேதத்தினுடைய 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம், 2 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தை, அடுத்து 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை மையமாக தான் என்ன பண்ணணும்னா இந்த பாடம் முழுவதும் பார்க்கணும். இந்த பாடம் முழுவதும் இந்த வேத பகுதிகளில் தாவீது ராஜா வனாந்தரத்தில் கஷ்டப்பட்ட பின்னாடி, சவுலுடைய மறைவுக்கு பின்னாடி அவர் எப்ரோனுக்கு வந்து பதவி ஏற்கக்கூடிய காரியத்தை வச்சு தான் முழுக்க இருக்குது. இது முழுக்க தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படிங்கிற பார்க்காம முழுக்க 100% என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவீதுடைய கேரக்டர், அதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்த்த மன்னா இருக்கு இல்லையா, என்ன மன்னா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் படித்தோம் இல்லையா, மத்திய 5ஆம் அதிகாரம், அதற்குள்ள விளக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி இந்த பாடத்தினுடைய மைய கருவாக இருக்கிறப்பாங்க. ஏன்னா தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை அவர் வந்து பண்ணியிருக்கார். இப்போ சவுல் மரிக்கிறார். இது எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ சவுல் மரித்த பின்னாடி தாவீதுக்கு எத்தனை வயசு அப்படின்னு தெரியுமா? இப்படிலாம் கடினமான கேள்வியெல்லாம் கேட்டால் எங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, பதில் தெரியாது. கிட்டத்தட்ட அவருக்கு எத்தனை வயசு அப்படின்னா 30 வயசு. 30 வயசில் அவர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எத்தனை வருஷம்? இவர் வந்து 30 வயசில் சவுல் மரித்த காலப்பகுதி வந்து 30 வயசு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அவருக்கு எத்தனை வயசு? 20 வயசு இல்லையா? 20 வயசில் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன நினைவுகள் இருக்கும், அவர் எப்படி இருப்பார்? ஒரு யூத் தானே. அந்த யூத் அப்படிங்கிறது 20 வருஷம் அப்படிங்கிறது அந்த நாட்களில் நிறைய ஆயுசு நாட்கள் உடையவங்களாக இருக்கும்போது அந்த 20 வருஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தை பருவத்தை தாண்டின அடுத்த ஸ்டேஜ், நல்ல உலகத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய, உலகத்தின் சந்தோஷங்களை பார்க்கக்கூடிய ஒரு வயசு. இது உலகத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏஜ். டீனேஜ் முடிஞ்சு அடுத்து புதுசாக ஒரு வருஷம் பிறக்குது. டீனேஜ்னா என்ன அர்த்தம்? டீனேஜ் 19, வெரி குட். 11, 12 முடிஞ்சு 13 ஆரம்பிக்கல, அந்த டீன் தான் டீனேஜ். 19 அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? 20 ஆயிரும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 19 வருஷம் முடிஞ்சு அந்த டீனேஜ் முடிஞ்சு அடுத்து வாலிப பிராயத்துக்குள்ளே நுழையக்கூடிய வருஷம் காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் தாவீதுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சவுல் ஏற்கனவே ராஜா, இஸ்ரேலுக்கு என்னவா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். ஆனால் இந்த 20 வயசு காலப்பகுதியில் தாவீது எப்படி இருந்தார் சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம இருந்த மாதிரிலாம் அவர் இல்லை இல்லையா? சவுல்னால துன்புறுத்தப்பட்டு வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு விலங்கு, ஒரு வேட்டையை எப்படி போவார் அப்படின்னா வேட்டையாடுகிறவர், அதே மாதிரி சவுலுக்கு பயந்து தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறத வந்து நம்ம காமிக்கும் இல்லையா? ஸோ இந்த அனுபவங்கள் ஒரு மனுஷனுக்கு அந்த வயசில் நல்லதா, நலமானதாக இருக்குமா? இல்லை இல்லையா? அவர் ஒரு குற்றவாளி போல பார்க்கப்பட்டார். சரி, எப்போ பெலிஸ்தியருடைய தலைவனாக இருந்த கோலியாத்தை ஜெயிச்ச பின்னாடி, ஜனங்கள்லாம் பாராட்டின பின்னாடி, இந்த காலப்பகுதியில் சவுலுக்கு வந்து ஒரு பொறாமை காலம் வந்த பின்னாடி இவர் வனாந்தரத்தில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறாங்க புரியவில்லை. ஸோ இவர் எப்படி இருக்கார்? இப்போ வனாந்தரத்தில் இருக்கிறதுனால சவுல் அவரை சேர்ந்த ஜனங்கள்கிட்ட இவருடைய பார்வை, இவரை பற்றியான பார்வை எப்படி இருக்குன்னா ஒரு குற்றவாளி போல் அவர் என்ன பண்ணுறாருன்னா
இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒரு காலத்தில் சவுலுடைய தயவை ரொம்ப அதிகமாக பெற்றிருந்தார். கோலியாத்து பக்கத்தில் போய் சவுல் வந்து நிற்க முடியாத காலத்தில் ஒரு சிறு பையனாக இருந்த தாவீதை வந்து அவர் ராஜாவுடைய உடை போடுறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறார். ஆனால் இந்த ஒரு காலப்பகுதியில் இந்த உடையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் மேய்ப்பனாக இருந்த காலத்தில் எதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறேன், ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரு கவன் ஒரு இல்லையா ஒரு கல் இது மட்டும் போதுன்னு சொல்லி 5 கூழாங்கற்களை எடுத்துகிட்டு அவர் வந்து போய் அங்கே ஜெயிக்கிறத பார்க்குறேன் இல்லையா. பாருங்க, இந்த ஒரு காலப்பகுதியிலலாம் சவுல் ராஜாவுடைய தயவு அவருக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ஒரு காலப்பகுதியில் இவர் காட்டுக்கு போயிடுறார், வனாந்தரத்துக்கு போயிடுறார். 30 வயசுல தான் சவுலுடைய மரணம் நிகழ்வு. அந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ தாவீதினுடைய தயவெல்லாம் இழந்து இவர் தனியாக வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, சவுலுடைய மரணத்துக்கு பின்னாடி இவரை வேறு கோணத்தில் பார்ப்பது அப்படிங்கிறது சிலருக்கு சிரமமான காரியமாக இருக்குது. ஏன்னா இவர் இப்போ ராஜா இல்லை, இவர் என்னவா இல்லை, இப்போ ராஜாவா இல்லை. ஆனால் சவுல் தான் இப்போ வர ராஜாவா இருக்கிறார். இவர் வனாந்தரத்தில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ தாவீது வந்து இப்போ வந்து வர்றார். எங்கே வர்றார் அப்படின்னா எப்ரோனுக்கு வந்து வர்றார். எப்ரோனுக்கு வரும்போதே தாவீது என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சுய சித்தத்தின்படி வராமல் அவர் தேவனிடத்தில் கேட்குறார், நான் எங்கே போகணும் அப்படின்னு. சவுல் மரிச்சதை கேள்விப்பட்ட உடனே இவர் மறுபடியும் இஸ்ரேல் கோத்திரத்துக்குள்ள வந்து ராஜாவாகிறதுக்கு இவர் தன்னுடைய சுய சித்தத்தின்படி என்ன பண்ணல, நேர சவுல் போயிட்டு அது பிரச்சனையே இல்லை இல்லையா, நான் உள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள வரல, தேவனிடத்துல கேட்கிறார். அப்ப தேவன் தான் கைட் பண்றார். யூதா கோத்திரத்து ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் இரு. எப்ரோன் அப்படிங்கிற இடத்துல வந்து யூதா அந்த கோத்திரம் தாவீது பிறந்த கோத்திரத்து ஜனங்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல இருக்கிறது வந்து அங்க வந்து இருக்கிறார். இப்ப இந்த சூழலில் அவர் வரும்போது இப்ப பாருங்க ஜனங்கள் எப்படி பார்த்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பொறாமையோடு பார்த்துருப்பாங்க, சவுல் இறந்து போயிட்டார், அடுத்து ராஜா அவர் வந்துட்டான் பாருங்க அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, பொறாமையோடு பார்த்துருப்பாங்க. ஒரு சில பேர் இவர் மேல நல்ல அபிப்பிராயம் இருப்பாங்க. ஏன்னா சவுலுடைய கடைசி நாட்களில் கிட்டத்தட்ட 11 கோத்திரம் ஓரளவுக்கு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அபிமானமாக மாறிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ பாருங்க, இப்போ என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவன் தான் ராஜாவை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பதிலாக இந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க, அதை அந்த ஒரு நினைப்பு வராமல் அதுலேருந்து தவறி ராஜாவை வந்து தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பாருங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்களாமா, தன் எஜமானை கொன்று இவன் வந்து ஆதாயம் தேடியவன். ஆனால் சவுலுடைய மரணத்திற்கும் தாவீதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதோ ஒரு இதுவுமே கிடையாது. அது தேவன் நடத்திட்டே போறார். ஒரு மனுஷனுடைய முடிவை தேவன் தீர்மானித்து நடத்திட்டே போறார். இதுக்கு ஒரு பரிசுத்தனுடைய பங்கு அங்கே என்னவா இல்லை, அதாவது தாவீதுடைய பங்கு அங்கே கொஞ்சமா கிடையாது. ஏன்னு சொன்னா தாவீது அதை விட்டு விலகி இருக்கிறார். முதல்ல அவர் கொல்றதா இருந்தால் ஈஸியாக கொண்டிருக்கலாம் தாவீது இல்லையா. எனக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நான் கை போடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த காரியத்தை பண்ணாமல் இருந்தார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ பாருங்க இந்த இடத்துல சவுலும் அவரது 3 குமாரர்களும் மரித்து போனாங்க. இது எங்க பதிவாயிருக்கு? 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் பதிவாயிருக்கு இல்லையா. இப்போ பாருங்க இந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் சீர்குலைவான நேரம். ஏன்னா இப்போ இன்னும் தாவீது உள்ள என்றாகல, இப்போ ராஜாவை ஏற்படுத்தது எப்படின்னு ஜனங்களுக்கு தெரியல. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் கோத்திரத்துக்குள்ள அங்கே போயிட்டு இருக்க டைம். அதே சமயத்தில் ஒரு அவலமான சூழ்நிலை கூட இருக்கு. அதனால இப்போ 11 கோத்திரத்து ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சவுலுடைய 4வது குமாரன் அவர் பேர் என்ன பேரு? சவுலுடைய 4வது குமாரன். எல்லாருமே போர்ல யுத்தத்தில் மடிஞ்சு போடுறாங்க. இது ஆத்மா சப்ஜெக்டே நம்ம கேட்டிருக்கோம். பேசிக்க கேட்டு மறந்து போறவர்கள் நம்மெல்லாம் இல்லையா. ஆத்மா சப்ஜெக்ட்ல கேட்குறோமா? தீர்க்கதரிசி சொல்றாரா? சாரி, அந்த பாருங்க பதில் வந்தாச்சு. இப்போ அந்த ஒரு தூதன், அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டு போன தேவதூதன் வந்து சொல்றாரு அதை இல்லையா. சாமுவேல் ஒடியத்தில் வந்து சொல்றார், எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, மரிச்சு போயிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து உயிரோட இருக்கிறார். அவர் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அவர் யார்? இப்போ ஒரு பதில் சொன்னார், அதையும் கவனிக்கலையா? இஸ்போசேத் 4வது குமாரன். இப்போ இவரை என்ன பண்றாருன்னா
இந்த 11 கோத்திரம், அதாவது யூதா வல்லாத 11 கோத்திரம், முதல்ல ரொம்ப ஆதரிச்சது வந்து சவுல பென்யமீன் கோத்திரம் மட்டும்தான். இப்போ இஸ்போசேத்தை ராஜாவாக்குறதுக்கு மீதி 11 கோத்திரமும் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இணைஞ்சி வராங்க. இப்போ இஸ்போசேத் கூட யார் இருக்கிறது? ஒரு தளபதி இருக்கணும் இல்லையா? சவுலுடைய படைத்தளபதியான மிகப்பெரிய ஒரு போர் வீரன் அப்னேர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா இருக்கிறார். இப்போ இந்த அப்னேர் தலைமையில தான் மீதி 11 கோத்திரமும் சேர்ந்து இஸ்ரவேல் மேல ராஜாவாக்குறாங்க. யார? இஸ்போசேத்தை ராஜாவா. இப்ப யார் ராஜாவா வரணும்? தாவீது ராஜாவா என்ன பண்ணணும்? வரணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப தாவீது கிட்ட எவ்வளவு பலம் இருக்கு, எவ்வளவு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா 600 பேர் யுத்த வீரர்கள் அவர் கூட இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? மொத்த 12 கோத்திரத்திலுமே வெறும் 600 பேர் யார் கூட இருக்கிறது? தாவீது கூட இருக்கிறாங்க. இப்ப இதை வச்சு ராஜபாரம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, இதனாலதான் தாவீது என்ன பண்றாருன்னா தேவனிடத்துல பாருங்க அவர் கைடன் கேட்கிறார். இப்ப அதனால இவர் எங்க வர்றாரு சொல்லி பார்க்கும்போது யூதாவுடைய தென்மேற்கு பகுதியான சிக்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன பண்றாருன்னா அவர் வர்றார். இப்ப வந்த உடனே தாவீதுடைய மரணத்தை குறித்து அங்க என்ன பண்றாங்கன்னா அவருக்கு தகவல் சொல்றத நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? இப்ப தகவல் சொன்ன உடனே தாவீது தன்னுடைய சொந்த பகுத்தறிவுல நான் இப்போ எனக்கு எதிரி இல்லை, நான் இப்போ என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ராஜாவை பண்ண போறேன், எல்லா கோத்தரும் வாங்க, வராதவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவேன், நான் பண்ணிடுவேன் சொல்லிடலாம்ல. ஏன்னா சவுல் பதவி ஏற்ற பிறகு அதை தான் சொன்னாங்க, உங்களுக்கு காணிக்கை கொண்டு வர்றவங்களாம் என்ன பண்ணிடலாம், வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது சவுல் அருமையான ஒரு வார்த்தை எங்க சொன்னார். இன்றைய நாள் ரட்சிப்பின் நாள், ரட்சண்ய நாள், இன்றைக்கு ஒருவனும் கொல்லப்படக்கூடாதுங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ ஒருத்தர் ராஜாவா ஏற்படுத்திட்டா, ஒருத்தர் ராஜாவா வந்துட்டார், ராஜாவா வரா அந்த ஏற்றுக்கொள்ளாத யார் யாருக்கு மனசு இல்லையோ அவங்களெல்லாம் வெட்டி போடுறதுக்கு அந்த காலத்துல என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நேர தாவீது என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒரு இளைஞனாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு துரத்தப்பட்ட ஒரு கொள்ளைக்காரனை போல பார்க்கறதுக்கு எல்லாரும் அருவருப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு இது ஆயிட்டாங்கல்ல. யார? தாவீது ஆயிட்டார். இப்ப இந்த சூழல் அன்புக்குரிய சகோதர சூழலே பாருங்க, ஜீவியத்தின் ஒரு வாழ்க்கையில ஒரு செல்வாக்கு அனைத்தையும் துண்டிக்கப்பட்டு இழந்த ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்ப என்ன பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சூழலே, இப்ப சாதகமான சூழ்நிலையெல்லாம் பெற்றாச்சு. இப்ப யாரும் எதிர்பார்க்கல, தன்னுடைய சொந்த கோத்திரத்துக்குள்ள இப்ப என்ன பண்ணியாச்சு, சிக்லாக்குள்ள வந்தாச்சு. வந்த பின்னாடி இப்ப பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ தாவீது என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? ஆனா அவர் என்ன வேணாலும் சொல்லி செய்யலாம்னு சொல்லி தன்னுடைய சொந்த பகுத்தறிவில் அவர் என்ன பண்ணல அப்படின்னா எந்த ஒரு முடிவுமே அவர் எடுக்கல. இது நமக்கான பாடம். இதே மாதிரி நம்முடைய மூத்த சகோதரர் இந்த ரீபிரின்ஸ்ல அவர் என்ன எழுதுறாருன்னா இந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதே மாதிரி வேதாகமத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய அநேக பேர், வேத ஆராய்ச்சி பண்ணுகிற நிறைய பேர், நிறைய தேவனிடத்தில் கிருபை வாங்கியிருக்காங்க, நல்ல ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு நாலேஜில் குறைவுபட்டவர்களாக இருக்காங்க. இப்படி இருக்காங்களாமா? இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில், பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் சகோதரர் மத்தியில இந்த மாதிரி தாவீது மாதிரி ஒரு நாலேஜ் பெற்றவங்க, கிருபை வாங்கி இருக்கிறவங்க, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறவங்க இந்த அறிவை இன்னும் முழுமையாக என்ன பண்ணலையாம், பெற்றுக்கொள்ள இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க. ஏன் அப்படின்னா சுயமானது என்ன பண்ணிடுது அப்படின்னா நிறைய முடிவுகளை அதை எடுக்க வச்சிருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கூட இதில் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி தன்னுடைய சொந்த சித்தத்தை எடுத்து முன்வைக்கிறதுக்கு பதிலாக தேவனுடைய சித்தத்தை என்ன பண்றாருன்னா எடுத்து முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த புரியவில்லை வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் படி. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நல்ல கவனிங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? இதுதான் தாவீது பண்ண விஷயம் இல்லையா? பின்னாடி சாலமோனும் எழுதுறார். அப்ப தன்னுடைய வம்சம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அப்ப பாருங்க, தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாம தேவனிடத்துல கைடன்ஸ் கேட்கக்கூடியவரா இருக்கிறார். தொடர்ந்து படிங்க.
உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாதைகளை செவ்வைப்படுத்தினாரா தாவீதுக்கு? இல்லையா? அவ்வளவுதான் வசனத்தில் நம்ம படிக்கும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நானே படிச்சிடுறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்படியா? தாவீது ராஜாவாக பதவியேற்ற நாள்ல இருந்து அதுக்கப்புறம் இல்லையா அவர் எப்படி இருந்திருக்கார் அப்படின்னா, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படி சொல்லி படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ தம்முடைய சுய சித்தத்தை மறந்து இல்லையா நம்முடைய ஜீவியத்தில் முக்கியமான காரியங்கள் நம்மை கையெடுக்கும் போது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாம நம்மளா ஏதாவது முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அது எதுல முடியும் அப்படின்னா தோல்வியில முடியும். வர வர விருத்தி அடைந்தான் இல்லாம அது நெகட்டிவ் ஆயிடும். அடுத்து சேனைகளின் கர்த்தர் அவரோட என்ன பண்ண மாட்டார்னா இருக்க மாட்டார் சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா தாவீது படிச்ச பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, நம்மளும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். படிச்சிட்டோமா? ஏதோ ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு வந்த அந்த ஒரு ஹை ஸ்கூலை சொல்லலை. இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? வாழ்க்கை என்னும் பள்ளியில் ஏன்னா நம்மளுக்கு பேர் என்ன பேர்? மாணவர். எப்போவுமே படிச்சு கடைசியில் சாகும்போது வேத மாணவர்களை தான் சாவோம் இல்லையா? ஏன்? படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னும் கிறிஸ்துவின் பள்ளியில படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப தாவீது தான் கற்றுக்கொண்ட அந்த பள்ளியில நிறைய அனுபவங்களையும் என்ன பண்ணியிருக்காரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது சேர்த்து வாங்கியிருக்காரு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப தாவீது தேவனத்துல எப்படி கேட்கிறாருன்னா, நான் யூதாவின் பட்டணத்துல ஏதாவது ஒன்றில் போய் நான் இருக்கலாமா? அதுதான் அவருடைய கேள்வியா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப இதுக்கு சாதகமான பதில் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் கொடுத்திருக்காரு இல்லையா? பாருங்க, அப்படி கொடுக்கும்போது இவர் நேரம் எங்க போறாருன்னா எப்ரோன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் போறதை நம்ம பார்க்கிறோம். வசனத்தில் நம்ம படிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் படிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு 2 நாள் சிக்லாக்ல இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் எப்ரோனுக்கு என்ன பண்ணிடுறாரு? வந்தார். சிக்லாக்ல இருக்கும்போது தான் அந்த தகவல் சாவுல் இறந்த ஒரு காரியம் அங்க சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்ப நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யறது தான் சரியான ஞானம்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே சரியான ஒரு ஞானமான காரியத்தை அவர் புரிஞ்சிட்டாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ தாவீது எப்ரோன்ல யூதா கோத்திரம் இருக்கிற ஜனங்கள் மத்தியில போகும்போது அவருக்கு எந்த எதிர்ப்பாவது இருக்குமா? எதிர்ப்பு இருக்குமா? இல்லையா? ஏன்னா அந்த கோத்திரத்துக்காரர் இல்லையா? இவங்க வந்துட்டாங்க. உள்ள வந்த உடனே அந்த கோத்திரத்தார் அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எதிர்ப்பு இல்லாமல் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு சொந்த நாட்டில் என்ன வந்ததுன்னா கண்ணம் இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. ஆனால் அதே மாதிரி அந்த கோத்திரத்தின் மேல தாவீதுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? ஏன்னா தேவன் சொல்லிட்டார் இல்லையா, கண்டிப்பாக அந்த ஜனங்கள் இவர் போனால் என்ன பண்ணி தான் செய்வாங்க, ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, தாவீதுக்கு இருந்த மிக முக்கியமான நம்பிக்கை என்னன்னா, தெய்வீக ஞானத்தில் நம்ம நடந்தோம்னா அல்லது தெய்வீக வல்லமை விசேஷித்த நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், ஜெயம் கொள்ளவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணம் இருந்ததை நம்ம கவனிக்க அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா தாவீது மேல ஏற்கனவே என்ன ஊற்றப்பட்டிருக்கு, அபிஷேகம் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கார் இல்லையா? சாமுவேல் மூலமா எத்தனை முறை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார்? 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார். இப்ப நம்ம பார்க்கிற சம்பவம் பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை முறை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார்? 2 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரா? சரி, இன்னொரு தடவை அபிஷேகம் பண்ணுவாங்க பின்னாடி, இஸ்போசேத்துக்கு பின்னாடி கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ நான் பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே பாருங்க, இந்த ஒரு நம்பிக்கை, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை தாவீதுக்கு என்னவா இருந்துச்சுன்னா அவரை முன்னெடுத்து ஒவ்வொரு காரியமா போறதுக்கான ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடியதா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருந்தாலுமே தேவன் என்ன வழி நடத்தினாலுமே அல்லது இஸ்ரேல் கோத்திரத்தில் யூதா கோத்திரம், நான் சார்ந்திருக்கிற கோத்திரம் என்னை வழி நடத்தினாலுமே இல்லையா, நான் தேவனுக்காக காத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தாவீது உணர்ந்துட்டார் அப்படி சொல்லி நம்ம பார்ப்போம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒரு காரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? எனக்கு ஒரு காரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாச்சு இல்லையா? இதை நான் என்னவா பண்ணணும்? என்ன வலுக்கட்டாயமா போய் அதை பிடிச்சிடலாமா? வலுக்கட்டாயமா போய் அதில் நான் என்ன பண்ண, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குல்ல,
அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், சிஸ்டர் உள்ள வாங்க, அவங்களுக்கு சீட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப பாருங்க, இந்த ஒரு அவசரப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணி உள்ள அந்த ஒரு காரியத்தை அவர் முயற்சிக்காமல் தாவீது என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை ஒரு கடமையா அவர் எடுத்துக்கிட்டார். தேவனுக்காக காத்திருப்பது, அவருடைய கைடன்ஸ்க்காக காத்திருப்பது வந்து ஒரு கடமையா எடுத்துட்டு 10 வருஷங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப கடுமையான வேதனையுள்ள அனுபவத்துக்குள்ள கடந்து போயிட்டு. இப்போ நமக்கெல்லாம் தேவனுடைய அந்த ஒரு சத்தியத்தினுடைய வழிநடத்திற்குள்ள வந்த பின்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு லக்ஸரியாக அப்படியே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஊழியத்தின் பாதையாகட்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையாகட்டும், அல்லது நம்முடைய வேலை காரியமாகட்டும், உலகத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையாகட்டும், லக்ஸரியாக அப்படியே போதா? லக்ஸரியாக போதா? எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்படியே சூப்பராக தெளிந்த நீரோடை மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு பிரதர் அப்படின்னா எந்த அனுபவமே நம்ம வாங்கணும். இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளை விட அதிகமான அனுபவத்தை யார் வாங்கியிருக்கிறது அப்படின்னா தாவீது வாங்கியிருக்காரு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டும் வனாந்திர வாழ்க்கை. சவுலை என்ன பண்ண முடியல இல்லையா? அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் காத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்காக இன்னும் பொறுமையோடு காத்திருக்க அவர் தயாராக இருந்தார். இப்ப சவுலுடைய மரணத்துக்கு பின்னாடி என்னாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் இன்னும் பொறுமையாக தான் இருக்கிறார். ராஜ்யபாரம் கையில் எடுக்கிறதற்கு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு இன்னும் பொறுமையாகத்தான் இருக்கிறார். இதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் வரலாம். இதை கம்பேர் பண்ணி தான் பிரதர் எழுதியிருக்கிறாரு பாருங்க. நிஜமான தாவீதுக்கு பிரதர் அப்படிதான் எழுதுறார். அப்ப நிழலான தாவீது யாரு? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது. நிஜமான தாவீது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருக்கு பாருங்க, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதுக்கு இருந்து ஒரு பாடம் இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது இல்லையா, ராஜ்யத்தை அப்படியே கைப்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணாரா? இல்லை. தேவனுடைய சித்தத்துக்கு அவர் என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, பிதாவினுடைய வேலை வர்றதுக்காக அவர் காத்திருந்தாரா? அந்த 3.5 வருஷத்துக்குள்ள நான் எப்பதான் பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி சரியான தருணத்தை வேதத்தின் வாயிலாக பார்த்து கரெக்டாக தானியேல் தீர்க்கதரிசனத்தை முடிவு, அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை முடிவின் பாரு என்ன பண்ணிட்டார், தன்னை ஒப்பு கொடுத்ததை வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். பாருங்க, அப்ப பிதாவின் சித்தத்திற்கு தகுந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டதை வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, நான் என்ன விலை கொடுத்தாலும் எங்க அப்பாவுடைய சித்தத்தை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அது என்ன பண்ணினா சொல்லி நம்ம பார்க்கும்போது தன்னை குறித்து சாட்சி பகர்ந்தவராக இருந்தார். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த. இப்ப இதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சுதந்திரமாக கொடுக்க போறார் தேவன் இல்லையா? இது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்பெல்லாம் தெரியும் அப்படின்னா, தன்னுடைய மரணத்தை குறித்து சீசர்கள்ட்ட பேசுறார். மனுஷகுமாரன் என்ன பண்ண போறார்? வேத பாரகராலும் இல்லையா புறஜாதியாலும் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெள்ள போறார் அப்படிங்கிறது நல்ல விரிவாகவே என்ன பண்றாருன்னா சொல்றதை பார்க்கலாம் இல்லையா? இப்படி சுதந்திரவாதியா இருக்க போறதும் தெரியும், அவர் உயர்த்தப்பட போகிறார் அப்படிங்கிறது தெரியும். அப்படி தெரிஞ்ச பின்னாடி இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாலும் வாழலாம் இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி செய்யல இல்லையா? தேவனுடைய கைடன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காரு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, ரொம்ப பொறுமையோடு காத்திருந்ததுனால தேவன் மகிழ்ச்சி அடைந்தார். இவர் ஒரு காலத்துல சந்தோஷப்பட்டிருக்கார் இல்லையா? ஏன்னா பிதாவுடைய சித்தத்தை செய்யறது என்னவா, இவருக்கு ஆகாரம், என்னுடைய போஜனமே அதுதான் இல்லையா? ஆனா அது சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை பயணத்துல ஓட்டும் போது பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தருக்காக காத்திரு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியாகிய தாவீது என்ன பண்ணிருக்கா, சங்கீதத்தில் எழுதுனதை வந்து நம்ம படிக்கிற வசனத்துல படிங்க. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பாத்தீங்களா? அப்ப அனுபவத்தோடு கூடிய வார்த்தையை இங்க தாவீது எழுதியிருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. நம்ம கர்த்தருக்காக காத்திருந்தோம்னா நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவாராமா, ஸ்திரப்படுத்துவார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போதும் நாம் முந்திக் கொள்ள முயற்சிக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நானா இதை செஞ்சிருவேன், நானா இதை நிலைநிறுத்திடுவேன், இது எனக்கானது தான், இது சபையில எனக்கானது பங்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாதம்மா,
நம்முடைய சுய சுத்தத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுமா, நமக்கு நாமே வழிகாட்டுதலாகும். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போதுமான ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் நமக்கு எழுதி கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறாங்க பெரியவர்கள் இல்லையா. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்மளாம் பலவீனத்தில் தான் இருக்கணும் இல்லையா. பலவீனத்தில் இருந்து நம்ம பலமுள்ள புருஷர்களாக மாறிட்டோமா, அழுகிறோமா, கோபம் வருதா, திடீர்னு ஏதாவது பகைக்கிறோமா, திடீர்னு மாம்சத்தில் ஏதாவது கிரியை செஞ்சிடமா, அது செய்கிற வரை நம்ம பலவீனத்தில் தான் இருக்கிறோம். பலவீனம் நம்ம கூடவே வந்தது இல்லையா. அதை யாருனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா முழுமையாக ஜெயிக்க முடியாது. ஒரு அனுபவம், பெரிய அனுபவத்தை வாங்கினா மட்டும்தான் கொஞ்சம் அந்த இடத்துல நின்று யோசிக்க முடியும் அன்புக்குரியவர்களே. அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்தோம்னா முதல்ல நமக்கு இதில் என்ன தாவீது இந்த காரியத்தில் பார்க்க அப்படின்னா, முதல்ல தன்னடக்கம், அந்த அடக்கம் இருக்கணும். அடுத்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த தன்னடக்கம் நம்மளை மாற்றிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சொந்த நலன்களை இதில் பார்த்தனாலும் சரி, தாவீது அப்படி பார்க்கல. தன்னுடைய சொந்த நலத்தை நம்ம பார்த்தோம்னா நித்திய மகிமை நம்ம என்ன பண்ணி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நித்திய மகிமை இழந்த ஆபத்துக்குள்ளாக நம்ம போயிடுவோம். இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் எழுதும்போது, இப்படியெல்லாம் நீங்கள் சொந்த சித்தத்தை செஞ்சீங்கன்னா அல்லது உங்கள் சுய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வேளை கூட நீங்கள் யோசிக்காமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா முன் யோசனையற்ற எந்த ஒரு காரியமும் இருதயத்தை மோசமான நிலைமைக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா மாற்றிடும். இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து பார்த்துட்டு இருக்கோம், அவர் இன்னும் எப்ரோனுக்கு வர்றார். இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த நிலைப்பாடு, அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி நம்ம பார்க்கும்போது நாம் பிற்பாடு வாக்குத்தத்தத்தை அடையிறதுக்கான ஒரு காரியத்துக்குள்ள வந்தாலும் கூட அநேக உபத்திரத்தின் வழியாகத்தான் நம்ம வர வேண்டி இருக்குமே தவிர, தேவனுடைய சித்தத்தை செய்தால் மட்டும்தான் அந்த உபத்திரத்திலிருந்து நீங்க என்ன பண்ணிடணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த இடத்துல அவர் சிக்லாக்கு வந்த உடனே கொஞ்சம் பேர் தாவீதுட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, சவுல் மரணித்து போன விஷயத்தை சொல்றார். அவர் ஒரு அமலேக்கியன். அவர் என்ன பண்றாருன்னு அங்கே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இப்போ தாவீது சில நடைமுறை காரியத்தை அங்கே எடுக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் என்ன ஆகுது அங்கே நடக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, தாவீது ஏற்கனவே சவுல் எதிரியாக இருந்த மனுஷன். இப்போ சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா மரிச்சு போனான். இப்போ சவுலை பற்றி குறைவா சொல்லி அவர் இப்படியெல்லாம் பண்ணதுதானே இறந்து போனார். நீங்கள் பாருங்க, எவ்வளோ அனுபவங்கள் வந்தாலும் கூட நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நன்மையாக பேசுகிற மாதிரி பேசி இல்லையா, நன்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணியிருக்காங்க, முயற்சி பண்ணாலும் கூட தாவீது அங்கே என்ன பண்ணார் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. தாவீதினால் உடனடியாக கடிந்து கொள்ளப்பட்டார்கள். யாரை குறித்து பேசக்கூடாது, எனக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ண மனுஷனை குறித்து என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே, சவுலை குறித்து பேசக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் தாவீது கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஏன்னா புறங்கூறுதல் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஆதரிச்சிடக்கூடாது. ஒரு சகோதரனை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க சொல்லு சொல்லு அந்த சாயங்காலம் போய் அவர் கூப்பிடலாம் கூட நம்ம போனை போட்டு பிரதர் அவர் என்ன சொன்னார், புறங்கூறுதலை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் நீங்கள் பண்ணுங்க இன்னும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம மோட்டிவேட் பண்ணதாக இருக்கும். ஆனால் இங்கே தாவீது சவுலை குறித்து சொன்னபோது, சவுல் எதிரி தான், அநேக துன்பங்களை 10 வருஷத்துக்கு மேலே கொடுத்தவர் தான். அப்படி இருந்தாலும் கூட அந்த மனுஷனை குறித்து பேசும்போது டோன்ட் டாக், பேசக்கூடாது. ஏன்னா எனக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நீங்கள்லாம் இப்படி குற்றம் சாட்டுறதுக்கு முன்னே ஒருவேளை எனக்கு பலம் இருக்குது சவுலை கொள்றதுக்கு, ஆனால் நான் அதை என்ன பண்ணலை, செய்யலை. அப்படிங்கிறது தான் தாவீதினுடைய எண்ணமாக இருந்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர் இல்லையா. பாருங்க, இப்போ நம்ம என்ன காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்போ சவுல் அடக்கம் பண்ணது யாரு, யாபேசின் புருஷர்கள். யாபேஸ் அப்படிங்கிற ஒரு குடும்பம் சவுலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தார் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சவுலை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சவுளுடைய எலும்புகளை எடுத்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு இஸ்ரேலுக்கு கொண்டு வராங்க.
இப்போ யாபேசின் புருஷர்கள் என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு நல்ல அடக்கம் பண்ணதுனால அவருக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு காரியத்துக்காக ஸ்தானாதிபதிகளை தாவீது வந்து அனுப்புறார். யார்கிட்ட? யாபேசின் புருஷர்கள்ட்ட. இதை யாராவது செய்ய முடியுமா? சவுல் எப்படியாப்பட்ட ஆள், அவர் மரிச்சு போனார், போட்டு பரவாயில்ல. இனி எது நடந்தான்னா யாபேசின் புருஷர்கள் அடக்கம் பண்ணான்னா பண்ணாட்டி எனக்கு என்ன, அவங்களால தான் எனக்கு ராஜ்யபாரம் நிலைக்க போதா, அவங்கள கண்டுக்காம விட்டுருக்கலாம் இல்லையா? ஆனால் தாவீது அப்படி பண்ணல. என்ன பண்ணார் தெரியுமா? ஸ்தானாதிபதிகள் அனுப்புறார். அனுப்பி முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே பேசுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் செய்த இந்த காரியத்தினை தனக்கு எதிரான பகையானது ஒரு காரியமாக நான் கருதவில்லை. நீ எப்படி அடக்கம் பண்ணலாம்? அவன் எனக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, அந்த எண்ணமே அவர்கிட்ட சுத்தமாகவே இல்லை, கொல்லவே மனசு இல்லை. அப்போ நல்லடக்கம் பண்ணதுக்கு தான் யார் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தாவீது நினைச்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலையா? பாருங்க, இந்த ஒரு காரியம் தாவீதுக்கு மகிழ்ச்சியா இருந்ததுனால யாபேசின் புருஷர்களை என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசீர்வதிக்கிறார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய வசனம் படிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் படிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5 முதல். தாவீது கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவு செய்து அவரை அடக்கம் பண்ணபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்றாரு இப்போ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு காரியத்தை ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கணும், எனக்கு பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனால தேவன் என்ன பண்ணியிருக்கார்? உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கார் இல்லையா? பாருங்க, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை கிருபையையும் உண்மையுமாய் நடத்துவாராக. தன்னுடைய எதிரிக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு, தன்னுடைய எதிரிக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு தாவீது கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாருங்க, கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. அடுத்து படிங்க. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால், நீங்க செஞ்சபடியினால, நீங்க இந்த காரியத்தை செஞ்சபடியினால நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். பாத்தீங்களா? நீங்க செய்தத பெருமை மேன்மையா எண்ணி நான் உங்களுக்கு நல்ல காரியத்தை தான் என்ன பண்ண போறேன். யாபேசின் புருஷர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாவீது என்ன பண்றாருன்னா கொடுக்கறத வந்து நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராக இருங்க. என்ன சொல்றாரு இப்போ? நல்ல சேவகராக இருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ யாபேசின் புருஷர்கள்ட்ட ஸ்தானாதிபதிகளை அனுப்புவதற்கு முன்னாடியே யூதா கோத்திரத்துக்கு எப்ரோனுக்கு வந்த போதே தாவீதை மறுபடியும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்கள் இல்லையா? அன்புக்குரியவர்களே, பாருங்க, இப்போ பாருங்க, இப்படி சொல்றாரு. ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதை கொஞ்சம் பேர் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, பாருங்க, சவுல் இறந்து அடக்கம் பண்ண விஷயத்த, இந்த யாபேசின் புருஷர்களை கையில் எடுக்கிற விஷயத்துல தாவீது என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ராஜ தந்திரமா நடந்துக்கிட்டார். பாருங்க, இப்ப யூதா கோத்திரம் மட்டும்தானே இருக்காங்க, இவங்களையும் வளைச்சு போட்டுக்கிட்டோம்னா இப்ப இவங்களும் என்ன ஆயிடுவாங்க நம்ம கூட. பாருங்க, இவங்களும் வந்துருவாங்க. அப்ப நான் ராஜபாரத்தை பண்றதுக்கு எனக்கு எந்த தடையும் இருக்காது அப்படிங்கிற எண்ணத்துலதான் தாவீது என்ன பண்ணியிருக்காரு? இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்காருன்னு ஒரு கூட்டம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு சூப்பரான விஷயம், அருமையான ஒரு காரியம், தாவீது ஞானமா இதை பண்ணியிருக்கிறார், அவங்களால ஆதாயம் இருக்கோ இல்லையோ, ஆனா தாவீதுடைய கேரக்டர் இதனால வெளிப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன பண்ணிடலாம் சொல்லி நான் பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தில் வந்துக்கலாம். ஆனா எதை செஞ்சாலும், யார் எப்படி நினைச்சாலும் இது தாவீதுக்கு புகழ்ச்சியாத்தான் அமைந்திருக்கே தவிர அது இகழ்ச்சியாக அவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, இப்ப இதை செய்யணும் அப்படின்னா இவருக்கு எந்த ஆவி இருந்துக்கணும்? தாவீதுக்கு கர்த்தருடைய ஆவியும் தெளிந்த புத்தியும் கண்டிப்பா வழிகாட்டுதலா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப யாபேசின் புருஷர்களுக்கு தாவீது இரக்கம் பாராட்டினாரா இல்லை? கொஞ்சம் அப்படியே நம்முடைய மன்னாவை கொஞ்சம் நினைவு கொண்டு வந்துடலாம் இல்லையா? யாபேசின் புருஷர்கள் சவுலோடு கூட இருந்தவங்க, சவுலுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, தாவீதுக்கு எதிரியா இருந்தவங்க. அவங்களை இப்போ தாவீது ஆசீர்வதிக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல அவங்க மேல இரக்கம், யாரா இருந்தாலும் இரக்கம் கண்டிப்பா காமிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மனுஷரா இருந்தாலும் சரி, இரக்கத்துக்கு, அதாவது நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் சொல்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒரு நபரின் நோக்கத்தையும்
ஒரு நபருடைய செயலையும் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த இரக்கம் காண்பிக்காம நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாதொன்றையும் குறித்து தீமையாக எண்ணாமல் இருப்போமாக. அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, இது தப்பு, இது தீமைன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாதாம்மா, இரக்கம் காண்பிக்காம விட்டுறக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இரக்கம் காண்பிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க தப்புன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றார். எப்படின்னா, உலகத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், ஐஸ்வர்யவான். அவர் சபையிலலாம் இல்லை, காமனான ஒரு மனுஷன். ஆனால் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நிறைய காரியத்தை பண்ணுறார். ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரு, கல்யாணம் ஆகாமல் இருந்து வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அல்லது தன்னுடைய வேலை செய்கிற நம்முடைய வேலைக்காரங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறவராக இருக்கிறாரு. உலகத்தில் ஒரு ட்ரஸ்ட் வச்சு அந்த ட்ரஸ்ட் மூலமாக நிறைய காரியத்தை அவர் பண்ணிகிட்டே இருக்கிறார். இதை ஒரு வகையில் உலகம் குற்றம் சொல்லும். எப்படி அப்படின்னா, அந்த பணக்காரனுக்கு வந்து நிறைய வருமானம் வருது, அவர் டேக்ஸ் கட்டுறார், அந்த டேக்ஸில் கழிக்கிறதுக்காக இந்த ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், செஞ்சுட்டு இருக்கிறார். குற்றம் சாட்டுவாங்களா மாட்டாங்களா? இல்லை, அவர் தன்னுடைய புகழ்ச்சிக்காக இதை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி உலகத்தார் பல வகையில் என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. சரி, இதை செய்யறதுனால அந்த பணக்காரனுக்கு வேற என்ன லாபம் இருக்கு? என்ன லாபம் இருக்குன்னா, ஒரு லாபமும் இல்லை. அவருக்கு ஒரு சிந்தை, 4 பேருக்கு நல்லது செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம். இது உலகத்தாருடைய பழமொழி. 4 பேர் நல்லா இருந்தால், நம்மளால் நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இது உலகத்தாருடைய அந்த ஒரு மைண்ட். இது சரி, இதை நம்ம எப்படி குற்றமாக நம்ம பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, 4 குடும்பம் நல்லா இருக்கு, 4 பேர் படிக்கிறாங்க, 4 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகுது, செஞ்சுட்டு போட்டோம். அவர் டேக்ஸில் கழிச்சாலும் சரி, அதை விளம்பரப்படுத்திக்கிட்டாலும் சரி, அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. நல்லா இருக்காங்களா, 4 பேர் நல்லா இருக்காங்க, இரக்கம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்துச்சா, அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், நமக்குரிய சொல்லி நம்ம விட்டுடலான்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. பாருங்க, உலகத்தில் கீழ்த்தரமான எண்ணங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதை உதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்முடைய மூத்த சகோதரர் நமக்கு ஒரு கதை மாதிரி சொல்றார். எப்படின்னா, ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. அந்த கண்ணு தெரியாத மனுஷர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பார்க்கும்போது, அதாவது மனக்கண்ணில் பார்க்குறாரு இல்லையா, எல்லாத்தையும் பார்க்குறாரு, சவுண்டை கேட்குறாரு, அவர் பக்கத்தில் வந்து அவரை அவங்களுக்கு தொடுறாங்க, அல்லது அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க, வஸ்திரம் கொடுக்குறாங்க, அவருக்கு தேவையானதை கொடுக்குறாங்க, சாப்பாடை கொடுக்குறாங்க போது அவருக்கு எல்லாரும் நல்லவராக தெரியுறாங்க. அவருக்கு குரலை கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மனுஷன் வந்துட்டா, எனக்கு ஏதாவது கொடுக்க போகிறான், இவர் அதுக்காக எனக்கு சாப்பாடு தரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணம். அந்த குருடன் என்ன சொன்னாரு, எனக்கு தயவுசெய்து பார்வையே தராதீங்க, எனக்கு பார்வையே வேண்டாம், பார்வை தந்தால் நான் எல்லாரையும் நிதானிக்க ஆரம்பிப்பேன். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் அப்படிப்பட்டவர், இவர்கிட்ட நான் வாங்கக்கூடாது, இவர் இப்படி பார்த்து சொல்லிட்டார், இப்படி கேட்டுட்டார், இப்படி என்னை செஞ்சுட்டார், இந்த மனுஷனை அடையாளம் நான் கண்டு கொண்டேன் என்றால் அந்த சகோதரன் நான் வெறுக்க ஆரம்பிச்சுள்ளேன். அதனால் எனக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறது இல்லையா. இதெல்லாம் எப்படிப்பட்ட பாடம் பாருங்க. கண்ணு தெரியாமல் குருடனா இருக்கிறது உலகத்துக்கு நலம் என்று இருக்கிறோம். நம்ம கண்ணு தெரிஞ்சே எத்தனை விஷயத்தை பார்க்கணும். நம்மளும் கூட சில விஷயத்துக்கு என்னவா இருக்கணும், குருடரா. குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? அது எந்த குருடன்? கண்ணு தெரியாம இல்லையா குச்சி ஊனிட்டு போற குருடனை பத்தி பேசுறாரா? இல்ல இல்லையா. அன்புக்குரியல, என்னுடைய தாசனை எல்லாமே குருடன் யாருங்கிறார். அப்ப நம்மளும் ஒரு விதத்தில் என்னதான் குருடர்களா இருக்கிறோம். அப்படி குருடர்களா இருக்கிறது நல்லது. எந்த மனுஷனையும் நிதானிக்க வேண்டியது இல்லை, எனக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்ணிக்கலாம், கடந்து போகலாம் சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே இல்லையா. சரி, இதை குறித்து நம்ம பார்க்க போறோம். தாவீத யூதா கோத்திரத்தார் அங்கீகரிச்சாச்சு இல்லையா. சீக்கிரமே மற்ற கோத்திரத்தார் எல்லாரும் இவருக்கு கீழே என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஏன்னா தாவீது அவ்வளவு மோசமா யாரையுமே நடத்தலை. அந்த மீதி 11 காரியத்தை 11 கோத்திரத்தையும் ரொம்ப அவர் நெருக்கவோ அல்லது சவுல் என்னை எதிர்த்தான்னு சொல்லி பென்யமின் கோத்திரத்தை வெறுக்கவோ அந்த மாதிரி காரியத்தை எங்கேயுமே அவர் பண்ணதான் நம்ம பார்க்கல அன்புக்குரியவர்களே. இப்போ இதை தாவீது எதிர்பார்த்துருக்கலாம், சீக்கிரமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு தேசமாக வந்துடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து, அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் எனக்குள்ள வரணும் அப்படின்னு எந்த முயற்சியாவது அவர் எடுத்தாரா? சீக்கிரமே 11 கோத்திரமும் என்ன ஆயிடணும், வந்துடணும், இங்க நான் ராஜா வாயாச்சுல்ல அப்படின்னு எந்த முயற்சியாவது எடுத்தாரானா? எதுவுமே எடுக்கல. ஏன் எடுக்கல? கர்த்தருக்காக காத்திருந்தார். அன்புக்குரியவர்களே பாருங்க, இப்போ 10 கோத்திரம் 11 கோத்திரத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறார்ல, இஸ்போசேத், அப்னேர் இல்லையா, தாவீதுடைய 4வது குமாரன் இப்ப ராஜாவாக இருக்கிறார்.
இப்போ இந்த ஒரு சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக, இந்த சத்துருக்களுக்கு எதிராக இந்த அப்னேர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இதுக்கு முன்பாகவே இஸ்ரேலுக்கு சத்துருவா யார் யார் இருந்தாங்களோ அவங்களாம் ஜெயிச்சு ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்காரு. இப்போ தாவீதுக்கு முன்பாகவே ஒரு தலைவனை கொண்டு தேவனை என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார் இல்லையா. இதை தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னா உணர்ந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ நம்ம பார்க்கும்போது தாவீதிடம் அநேக சந்தர்ப்பங்கள், நிறைய சூழ்நிலைகள், இது எல்லாமே காணப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் கூட சத்துருக்கள் அடைந்த வெற்றி நிமித்தமாக, கௌரவத்தின் நிமித்தமாக இஸ்போத் ராஜா என்ன பண்ணார் சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்போ தாவீது வந்துட்டார். இப்போ இஸ்போத் ராஜா, இஸ்போத் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சின்ன வேலையை வந்து பண்ணிட்டார். என்ன பண்ணுறாருன்னா யூதாவுக்குள்ள கொஞ்சம் கலகத்தை ஏற்படுத்துறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறாரு. இப்போ தாவீது என்ன பண்ணலை, 11 கோத்திரத்தை தன் பக்கம் இழக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் இஸ்போசேத் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த யூதாவுக்குள்ள சில கலவரத்தை ஏற்படுத்தி வச்சோம்னா என்ன ஆயிரும், அவங்க ரெண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் போயிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டு போர் நடக்குது. என்ன போர் நடக்குது? இப்போ யூதா கோத்திரத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண போறாங்க, அடிச்சுக்கிட்டு இப்போ அவரை ராஜாவை என்ன பண்ணிடுவாங்க, விரட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ ஒரு ஆளுகையின் காலத்துக்குள்ள வராம இஸ்ரேல்ல பிரவேசிக்காமல் உள்நாட்டு, அதாவது உள்நாட்டு போர் என்ன பண்ணுச்சுன்னா துவங்கியது. சகோதரர்கள் சகோதரர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். இவ்வளவு நாள் இல்லை, இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சகோதரர்களுக்கு எதிராகவே சகோதரர்கள் இந்த யூதா கோத்திரத்துக்குள்ளே என்ன இருக்கு, யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். அதனால பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தேவ தயவை பெற்றிருந்த ஒரு ஜனங்களும் அறியாத ஜனங்களுமாக மற்ற சாரரோடு யுத்தம் பண்ண என்ன ஆயிட்டாங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எத்தனை வருஷம் போச்சுன்னா 2 வருஷம் தொடர்ந்து இதே நிலைமை என்னாச்சு போயிட்டே இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். ஆனாலும் கூட என்னாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கு தான் அதிகமான வெற்றி கிடைச்சிட்டே இருந்ததை வந்து நம்ம பார்க்குறோம். வசனத்தில் படிங்க, 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமா இருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகள் லக்கமுமாவது. ஒரு லக்கத்தை சொல்றார். இப்போ இந்த இஸ்போசேத் என்ன ஒரு காரியத்தை பண்ணினாலும் கூட இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா யுத்த வீரர்களும் யார்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க, தாவீதை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் இதே தான் சொல்லுது. தாவீது வர வர பலத்தால் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஏன் பலவீனப்பட்டு போனாங்க? சகோதரர்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை என்ன பண்ணிக்கிறது. அதனால சவுலுடைய குடும்பத்தை என்ன பண்ணல இப்போ நோ. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இது அப்படியே சபைக்குள்ள கொண்டு வர எப்படி நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு சொல்லி பார்க்கும்போது, இந்த உள்நாட்டை போர் எடுத்து சபைகளுக்குள்ளே கர்த்தருடைய ஜனங்களுக்கும் உள்ளே ஒரு சாரார் இன்னொரு சாராருக்காக தீங்கு செய்ய நாடினார்கள். அப்படி நாடும்போது அன்புக்குரிய சகோதரரை நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேலை பற்றி நாம் நினைப்பூட்டுகிறோம் அப்படின்னு எழுத. அப்படியே அங்கே மட்டும் பார்க்காதீங்க, இங்கேயும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அங்கே என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் இதே மாதிரி வேறுபாடுகளை என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா தேவனுடைய வழிநடத்துதற்கு நேர் ஆப்போசிட்டாக அவங்க போய் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக ஆகிவிடுவார்கள். எப்படி மாறிடுவாங்க? ஒருவருக்கு ஒருத்தர் என்ன ஆகிடுவாங்க, பகைவர்களாக. இப்படி ஒரு காரியம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்க ஒரு ஜனக்கூட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது தாவீதுக்கு நேராக ஒரு கூட்டத்தை தேவன் நகர்த்திட்டே இருப்பார். அது யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் கடைசியில இந்த இடத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்ப பாருங்க, இப்படி உண்மையும் நம்முடைய நிலவுகளுக்கு பாருங்க, இப்படியான காரியங்கள் காணப்படுவது சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருக்கிறது பரிதாபமான ஒரு காரியம் சொல்லி சொல்றார்.
இதனால சபையில என்ன வரும்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும். அதான் சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அன்பு நம்ம நெருக்கி ஏவும் போது அதை நம்ம அனுமதிக்கணும்னு சொல்றோம். இந்த அன்பை நம்ம பார்க்கலனா, இந்த அன்புக்கு பாத்திரமா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்ன எழுதுறான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவரது அன்பு மற்றும் ஐக்கியத்திலிருந்து நம்மை மாற்றி போவது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகளை வெட்டி வீழ்த்தும்படி பட்டயத்தை பயன்படுத்துவர்களாக மாறி விடுவார்கள். என்ன எடுத்து வந்துருவாங்க? இதுவரை பைபிளை தான் எடுத்து வந்தோம், இனிமேல் எதை எடுத்து வருவாங்க? பட்டயத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு காரணமா மாறி சொல்லிட்டு ரொம்ப பரிதாபத்திற்குரிய காரியம். இந்த மாதிரி எந்த சபையில் இருக்கோ அந்த சபை எப்படி இருக்குமா? பரிதாபமான காரியம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சொல்லிட்டு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கிறோம். வெளியரங்கமா வர்றதற்கு கொஞ்ச காரியத்துக்கு நம்ம முன்னாடி இருக்கிறோம். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த மாதிரி ஒரு காரியம் வரவிருக்கிற நாட்கள்ல ஆவிக்குரிய இஸ்ரேல் விஷயத்தில் நீங்க என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, சகோதரனுக்கு சகோதரனமாக எழும்பும் காட்சியை மனதிலும் இருதயத்திலும் நன்கு நீங்க நிறுத்திக்கோங்க. என்ன பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி, மற்றவர் எப்படி வேண்டுமானாலும் போர் செய்யலாம். உங்களை யாராவது தூண்டி விடுறாங்களா? அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். கடைசி சவுலின் குடும்பத்தாருக்கு என்ன கிடைக்கும் அதுதான் என்ன ஆகும்? உங்களுக்கு கிடைக்கும் அன்புக்குரிய சொல்லி. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம மாம்சத்துக்கு ஏற்றவளாய் நம்ம சிந்தியாமல் உடன்படிக்கை செய்து கொண்டதன் மூலமாக கர்த்தருடையவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம யார் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோம் இல்லையா? மாதிரி செஞ்ச காரியத்தை செய்யறதுக்கு நம்ம வரல, தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோம். நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரமாக நம்ம மாறணும். மாறாக எதிராளியோடு யுத்தம் பண்றதுக்கு பதிலாக சகோதர சகோதரியோட யுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணிடுவாங்க? ஆரம்பிச்சுக்குவாங்க. அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் தெரியுமா? எதிராளியோட தான் யுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் அப்படி யுத்தம் பண்றதுக்கு பதிலாக நம்முடைய சொந்த சகோதர சகோதரி மூலமாக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி யுத்தம் பண்றதுக்கு துப்பாக்கியோ பட்டயமோ தேவையில்லை, வாயின் வார்த்தைகளே போதும் இல்லையா? அந்த வாயின் வார்த்தைகளே கொடுமையான ஒரு விஷயமாக மாறின்னு சொல்லி அது மரணத்துக்கு கொண்டு போய் நடத்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இல்லையா? பாருங்க, அடுத்து நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் அனைத்தின் மீது யார் ராஜாவாகிறது? இப்போ தாவீது ராஜாவாக போறார். இப்போ பார்க்கும்போது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதிற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, அப்னேர் ஒரு புது திட்டம் தீட்டுறார். நீ என்ன பண்ணுவீங்க? என்னோட உடன்படிக்கை பண்ணி என் கூட வந்துருங்க. ஏன்னா அப்னேர் நிறைய யுத்தங்களை பண்ணி ஜெயிச்சிடார். சவுலுடைய மிகப்பெரிய படைத்தளபதி அப்னேர் தான். பின்பு தாவீது கிட்ட வந்துடுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட உடன்படிக்கை சொல்லி கேட்கிறார் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சொல்லி. சரி, இந்த முடிவுகள்லாம் நம்ம பார்க்கும்போது கடைசியில் யார் மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறது அப்படின்னா சவுலும் சவுளுடைய படைத்தலைவனையும் பார்க்கும்போது படைத்தலைவனாகிய பார்த்தீங்கன்னா இஸ்போசேத் ராஜா மரணத்துக்குள்ளே போயிடுறார். அவர் கூட இருந்த அப்னேர் மரணத்துக்கு போய் 2 பேருமே கொடுமையாக கொலை செய்யப்படுறாங்க இல்லையா? ஆனால் தாவீது மட்டும் எப்படி இறக்கிறார்? அவருடைய மரணம் எப்படி இருக்குது? நன்றாக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நிறை மயில் உள்ளவனாகி கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா மறிக்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. பார்த்தீங்களா? அப்போ இஸ்போசேத் மரணம் அடைகிறதுக்கும் அப்னேர் மரணம் அடைகிற காரியத்துக்கும் தாவீது ஏதாவது உடன்பட்டு இருந்தாரா? எதிரிகளை கொல்லக்கூடிய விஷயத்துல தாவீது எந்த விஷயத்துல ஒரு கை கூட போடல. நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் இதே முடிவை தான் நம்ம எடுக்கணும் அன்புக்குரியவர்களே. எந்த ஒரு காரியத்தை அவர்களுக்கு எதிராக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க, அவங்க செஞ்சுட்டு போட்டோம். அவர் செஞ்சால் அதுக்கு கீழ்ப்படிவோம், நம்ம அது சரின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளா முன் வந்து என்ன பண்ணிடக்கூடாது. அதை இங்கே தாவீது இப்படிப்பட்ட விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக பாடமாக நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் சவுலுடைய யோனத்தான் குமாரன் யோனத்தான் நட்பின் காரணமாக அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். உன்னுடைய குடும்பத்தாரை நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் கொலை செய்யுமா இல்லையா? பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு மனுஷனுடைய மரணத்தை குறித்து நம்ம யோசனை பண்ணோம்னா கொடுமையாக மறிக்கிறவர்களை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்கள். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. காசாவில் இருக்க தீவிரவாதிகள், லெபனான் நாட்டில் இருக்கிற அந்த தீவிரவாதிகள், இவங்கெல்லாம் அந்த தீவிரவாதிகளுடைய தலைவர்கள், இவங்களாம் எவ்வளவு கொடுமையாக கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் யாருனால் நடந்துட்டு இருக்கு?
தேவனால் நடத்தப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மாறாக இஸ்ரேல் தேசம் என்னாயிட்டே இருக்குது, ஜெயம் கொண்டவர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய கைடன்ஸ் யார் பக்கம் இருக்கு? அப்ப அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய சித்தம், இது எல்லாம் தேவனுக்கு ஏற்கபடி இருந்தால் அங்க ஒரு தலைவன் கூட சாக மாட்டாங்க. மாறாக இஸ்ரேலுக்கு ஆபத்து வந்திருக்கும். ஆனால் அது கரெக்ட் அல்ல. அது தேவன் இஸ்ரேல் தேசத்தோடு இருக்கிறார் அப்படிங்க உணர்ந்துக்கலாம். இதே மாதிரி தான் கடந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டா கூட இஸ்போசேத் மரிக்கிறார், சவுலுடைய குடும்பம் மரிக்குது, அவரோடு இருந்த அப்னேர் மரிக்கிறார். பெரிய பெரிய யுத்தங்களை பெரிய பெரிய படையில இருந்து முன்னிருந்து நடத்தி வெற்றிகளை கண்ட மாவீரர்கள் மரிச்சு போறாங்க. ஆனாலும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதை செய்யறதுக்கு எந்த விதத்திலும் என்ன காரணமா இல்லாத தாவீது வர வர நாளுக்கு நாள் பலத்தான் சொல்லி நம்ம படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே பாருங்க, இப்படி நம்ம பார்க்கும்போது நாம கூட இப்படி இருந்ததுனாலதான் தேவனுடைய இறுதிக்கு ஏற்ற மனுஷனா அவர் காணப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது தாவீது அதுக்கப்புறமும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் என்ன பண்ணிட்டே வந்தார், தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் கோத்திரத்தில் நல்ல அறிவு உள்ளவங்க, நல்ல ஞானம் உள்ளவங்க இருந்தாங்க. எல்லாருமே கடைசிலன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தாவீது கீழே இருந்து அந்த ஒரு ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம முடிவாக நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, வசனம் படிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வரும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல். அக்காலத்தில் இஸ்ரேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. யாரு? சவுல் ராஜாவா இருக்கும்போது சவுல் தான் நடத்தி கொடும். இப்ப எப்ரோன்ல இருந்த புருஷர்கள் என்ன சொல்றாங்க? எப்ரோன்ல இருந்தவங்க யாரு? இஸ்ரேலின் கோத்திரங்கள் எல்லாம், யூதா மட்டுமல்ல எல்லாரும் வந்திருக்கிறாங்க இல்லையா? பாருங்க, வந்து எப்ரோனின் தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உங்களுடைய எலும்பும் உங்களுடைய மாம்சமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரேல் நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. இவர் நடத்தினாரா? தாவீது நடத்தினாரா? இஸ்ரேல். வசனம் என்ன சொல்றது? என்ன தெரியுமா? வனாந்திரத்துல இருந்து தேவனுக்கு எப்படி கீழ்ப்படின்னு சொல்லி பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தேவனை அப்படியே சித்தரித்தார் அப்படிங்கிறத யார் பார்த்துட்டு இருந்தது? கெட்டுப்போன தேவதூதர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இஸ்ரேல் கோத்திரத்தை எல்லாமே சவுலுக்கு தாவீது என்ன பண்றார் இல்லையா? அப்ப அவருடைய அமைதியான ஒரு தன்னடக்கமான ஒரு காத்திருத்தல் எல்லா கோத்திரத்தையும் என்ன பண்ணிருக்க அப்படியே கவர்ந்து இழுத்திருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரேலை நீ மேய்த்து நீ இஸ்ரேல் மேல் தலைவனாக இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே. சொன்னாங்களா? இப்போ சொல்லி இருக்கிறாங்க. சொல்லாம இந்த ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பாருங்க, இறுதியில் ஜனங்கள் எல்லாரும் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி பார்க்கும்போது தேவன் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு செம்மையா இருக்கும்போது சத்துருடைய இதை என்ன பண்ணுவாரம்மா, சத்துருடைய வழியும் நம்ம என்ன பண்ணுவார், சமாதானமா இருக்கும்படி பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம கூட நம்முடைய காரியத்துல நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் இல்லையா? பாருங்க, அந்தம் வரை காத்திருக்கணும். ஆண்டவர் காத்திருந்த மாதிரி, தாவீது முன்னாடி நம்ம கற்றுக் கொடுத்த பாடத்தை மாதிரி நம்ம கூட காத்திருக்கிறவர்களா இருக்குமே தவிர முன் யோசனை இல்லாம தெளிந்த புத்தி இல்லாம எதையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று இது என்னுடைய சபை, நான் இவ்வளவு நாளா போயிட்டு இருக்கேன், நான் சொல்ல சரியாத்தான் இருக்கும், நான் செஞ்சா சரியாத்தான், இந்த எண்ணம் மட்டும் நமக்குள்ள வந்துடவே கூடாது. அவருடைய கைடன்ஸ்க்காக என்ன பண்ணிட்டே இருக்கணும், காத்துட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா? குறிப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வகுப்பார் தாவீது மாதிரி யாரோ ஒருத்தர் இல்லை, மூப்பர் இல்லை, எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும். நாளைக்கு உலகத்தை ஆளப்போகிற ராஜரீக ஆசாரிய கூட்டம் யாரு? மூப்பர்களா, உதவிக்காரர்களா, நல்ல தெரிஞ்ச சகோதரனா? இல்லை, எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம். அன்புக்குரியவர்களே, அப்படி இருக்க வேண்டிய நம்ம ஒவ்வொருத்தரும் இல்லையா? பாருங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னா நன்மைக்கு ஏதுவாய் காரியங்களை நடத்துறவர்களா நம்ம இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இல்லையா? பாருங்க, தாவீது இப்போ எல்லாரும் வந்தாச்சு, வந்த பின்னாடி இஸ்ரேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்றார். இஸ்ரேல் ஜனங்களோட என்ன உடன்படிக்கை பண்ணணும்? அவரு வசனத்துல படிங்க. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க.
11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே இஸ்ரேல் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு பாருங்க என்ன பண்ணிருக்காரு. இப்போ இந்த எப்ரோன்ல அந்த வந்த ஜனங்கள் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார் இல்லையா? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல அந்த ஜனங்கள் வந்த உடனே ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். பண்ணி முடிச்ச பின்னாடி அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஏன் உடன்படிக்கை பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கணும்ல இல்லையா? எதுக்காக உடன்படிக்கை பண்ணியிருப்பார்? முறையா ராஜாவா இருக்கணும் இல்லையா? ஒரு அரசியல் சாசனத்தை உண்டு பண்ணணும், அதன் மேல ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். பாருங்க எதுக்கு அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ராஜாவாக ஊழியம் பெரிய தாவீது ஒப்புக்கொண்ட பின்னாடி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜனங்களுடைய உரிமைகள் என்ன, ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், அப்ப ராஜாவோட உரிமை என்ன, இது எல்லாமே தெரியும். சில பேருக்கு ஜனங்களுடைய உரிமையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நான் ராஜா, நீ எனக்கு கீழே இருக்க, நீ என்ன பண்ணி ஆகணும், எனக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா நான் சொன்னதெல்லாம் நீ செய்யணும். இதுதான் அன்றைய ராஜாக்கள் காலத்தில் இருந்து நான் ஒரு நிலவரம். அன்னைக்கு வந்து வல்கரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ராஜாக்கள் வந்து கையாண்டு கொண்டிருந்த காலத்தில். ஆனால் தாவீது அப்படி நினைக்கல. தாவீது என்ன பண்றாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்களை நம்ம ஆளுகை செய்யறதுக்கு ஒரு சட்ட திட்டம் கண்டிப்பா வேணும். அதுதான் நம்ம வச்சிருக்கிறோம். தெய்வீக ஒழுங்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து வேற, ஒரு தெய்வீக ஒழுங்குக்குள்ளதான் ஒரு சபை இருக்கணும் அப்படிங்கிறது வேற. இந்த ஒழுங்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தாவீது ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்போது இருந்த ராஜாக்கள் கொடுங்கோலராகவும் ஜனங்களை கருத்தின் அடிப்படையில் ஆண்டு கொள்வர்களாகவும் இருந்தாங்க. உண்மையிலே ஆண்டவர்கள் யார் தெரியுமா? யார் ஆண்டவர்கள்? தேவனுடைய ஜனங்கள் தான். அவங்களுக்கு தான் அதிக பொறுப்பே இருக்கு. இந்த ஜனங்களை ஆளுகிற ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய கைடன்ஸில் நடத்துறவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வசனம் படிங்க. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனை ஆனார்கள். எப்படி ஆயிட்டாங்க? இப்போ தாவீது இந்த கேரக்டர்லாம் இருந்ததுனால தூரத்தில் இருந்தவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? தாவீது வந்து சேர்ந்துட்டே இருந்ததுனால அது மகா பெரிய சேனையா மாறுது. முதல்ல எத்தனை பேர் மட்டும்தான் இருந்தாங்க? வெறும் 600 பேர். மொத்தமா இஸ்ரேல் நாட்டுக்கு வெறும் 600 பேர் தான் ஒரு ராஜா கூட. ஆனா இப்போ பல்வேறு வித்தை படிச்சவங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் படிங்க, வசனம் தொடர்ந்து 23ல இருந்து படிங்க. கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்த யுத்த சன்னதரான தலைவரின் லெக்கமாவன யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியையும் பிடித்து பாருங்க, இப்படி யுத்த வீரர்கள் எல்லாம் பிரிக்கிறார். எந்தெந்த கோத்திரத்துல இருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி எல்லாமே பிரிக்கிறார். பிரிச்ச பின்னாடி 38ஆம் வசனம் படிங்க. தாவீது இஸ்ரேல் மேல் ராஜாவாக்குறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அநியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். எப்படி வந்தாங்களாமா? எப்ரோனுக்கு எப்படி வந்தாங்க? சும்மா தாவீது ராஜாவாயிட்டாரு, நம்ம இவ்வளவு நாள் அவர்கிட்ட ராஜாவா இருந்தோம், இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படி போகல. அவர் உத்தமரா இருந்ததுனால உத்தம இருதயத்தோடு தேவன் கூட்டிட்டு கொண்டு நிறுத்துறாரு. இப்போ இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இப்போ இந்த ராஜபாரத்திற்காக தாவீது பெற்ற அனுபவங்கள், அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள், அவர் வளர்த்து கொண்ட குணலட்சணங்கள் அவர் என்னவா மாற்றிருக்கு அப்படின்னா, ஆசீர்வாதம் உள்ளவராக, ஞானம் உள்ளவராக, சார்ந்த குணம் உள்ளவராக இல்லையா ஆயத்தம் பண்ணிட்டு. எதுக்கு? இன்னும் மீண்டிருந்த நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களை தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணணும்? இப்போ ஆளுகை நடத்தணும். அதுக்காக என்ன பண்ணிட்டான்? அப்படியே தொடர்ந்து நடத்திட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது யாருக்கு பாடமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற சபைக்கு என்னவா இருக்கு? பாடமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்கள். ஏன்னா நம்ம கூட கர்த்தருடைய சிங்காசனத்தில் இருந்து என்ன பண்ண போறோம்? பேதுரு சொன்னார் இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இல்லையா? மனுஷகுமாரன் மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவர் வீட்டிற்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்யும். அப்ப சிங்காசனத்தில் நம்ம உட்கார போறோம்னா தாவீது உட்கார்ந்தது போல நமக்கு ஒரு அனுபவம் கண்டிப்பா வேணுமா வேண்டாமா?
கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கும்போது நம்ம கூட ஆளுகை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஸ்தானத்திற்கே உரிய தன்மை நமக்குள்ள கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அப்படி முடிசூடப்படும் நாள் வருகையில் நம்ம அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். இப்போ தாவீது என்ன பண்றார்? வர வர பலத்தாச்சு, எல்லா சேனைகளையும் யுத்த வீரர்களும் தாவீதுக்கு தேவன் கூட்டிட்டே வர்றார். இப்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரேல் மகா சபையில தாவீது நிற்கும் போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? இது அப்படியே கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு தெரியும் ராஜ்யபாரம் பண்ணும்போது அவரோடு ராஜ்யபாரம் பண்ணுவர்களாக சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கலாக நம்ம நிற்கும் போது அது எவ்வளவு பெரிய மகிமை! இதுக்கு நிலனான மகிமையே இவ்வளவு பெருசு இருக்கு இல்லையா? அப்ப ஆவிக்குரிய மகிமை எப்படி இருந்திருக்கும்? அது பயங்கரமா இருக்கும். அதுல நமக்கு பங்கடையணும் அன்புக்குரிய சொல்ற. அப்படி பங்கடையணும் அப்படின்னா ராஜா என்னென்ன அனுபவங்களை பெற்று அந்த இடத்துக்கு வந்தாரோ அதே அனுபவம் நமக்குள்ள வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி இல்லையா? அப்ப நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா தாவீதுக்கு பயிற்சி கிடைச்சு பல அனுபவங்கள் மூலமாக சூழ்நிலைகள் மூலமாக அவருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் பாடம் படிச்சுக்கிட்டார். சுய கட்டுப்பாடு இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, தன்னடக்கம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலாக நம்பிக்கை. தேவன் சொன்னதை கண்டிப்பாக தருவார். ஒரு பெரிய மனுஷனை கொண்டு என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படி அபிஷேகம் பண்ண பின்னாடி தாவீதுக்கு தேவன் ராஜ்யபாரத்தை கொடுக்காம போறதே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்ட தாவீது ரொம்ப என்ன பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே கர்த்தருக்காக காத்திருந்தார். அதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய குணலட்சணம் நம்ம பார்க்கிறோம். இருக்கிறதுல ரொம்ப ஹைலைட்டான குணலட்சணம் என்னவா இருக்கும்? ஒரு கேள்வி இப்போ அது நமக்குள்ள வளர்க்கணும். இருக்கிறதுல தாவீதுக்கு நிறைய கேரக்டர் இருந்தாலும் கூட இருக்கிறதுல ரொம்ப ஹைலைட்டான கேரக்டர் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். இரக்கமா? சரி, இதை இரக்கம் யாபேசின் புருஷர்களுக்கு காமிச்சார். வேற சீமையை தூசிக்கும் போது அது சவுலும் பண்ணியிருக்கிறார். அது ஓகே தான். சவுலும் என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த காரியத்தை பண்ணியிருக்க. வேற தேவன் மேல விசுவாசமும் அன்பும் நிறைய இருந்துச்சு. ஆனால் சவுலுக்கு அது இல்லை. அப்படி இருந்தால் அந்த அந்த யார்கிட்ட போயிருக்க மாட்டார், அஞ்சலை காரியத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டார், போயிருக்க மாட்டார். வேற கை போடக்கூடாது இல்லையா? சூப்பரான ஒரு காரியம். இது என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? கண்டிப்பாக இந்த குணலட்சணம் இருந்துச்சு. வேற ஒப்பு கொடுத்துட்டார். வேற ஹைலைட் கரெக்டான பாயிண்ட். வேற இன்னொன்று இருக்கு. குற்றம் சொல்லும் போது நீதானையா அந்த மனுஷன் சொல்லும் போது அதை என்ன பண்ணிக்கிட்டார்? ஏற்றுக்கிட்டார். அது ஒரு பாயிண்ட் இருக்கா? பண்ணிட்டு மறுபடியும் அந்த தப்பை அவர் என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை. இதெல்லாம் என்னதுன்னா வலுவான குணலட்சணம் அவருக்குள்ள இருந்து பார்க்க எல்லாமே கரெக்ட் தான். எல்லா கரெக்டும் இந்த காரியத்தை அவர் வளர்த்துக்கிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படியானா நம்ம கூட தற்கால ஜீவியத்தில் இந்த அத்தனை விஷயத்தையும் சுய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து இந்த கேரக்டர்லாம் நம்ம வளர்க்கல அப்படின்னா சிங்காசனத்துக்கு நம்ம என்னவா இருக்க மாட்டோம்னா தகுதி இல்லாமலா ஆயிரும் சொல்லி நம்ம பார்க்குறோம். வசனத்தில் நீங்கள் படிங்க. வசனம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது படிக்க வேணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்றார். நம்ம சில சமயத்தில் நம்முடைய சுய சித்தத்துக்கே எதிர்த்து நிற்க மாட்டோம் இல்லையா? பாருங்க, அப்படி இருக்கும்போது அன்புக்குரியவர்களே தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம உடன்பட்டு பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கமானா நமக்கு ஜெயம் கொண்டவர்களாக நம்ம ஏற்பாடு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குள்ளே. அப்படின்னா எதிராளியை நமக்காக என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய பாவங்களை செய்யும்படி தூண்டுவான், நிறைய நோய் வியாதிகளை கொண்டு வருவான், மனம் அடிஞ்சு போகிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நமக்குள்ளே கொண்டு வருவான். சகோதரருக்கு விதம் நம்ம நல்ல சகோதரன் நம்ம கூட இருக்கிறார் நினச்சி ரொம்ப அரவணைப்பாக இருக்கும்போது அவர்களுக்குள்ள பிரிவினை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட அனுமதிப்பான். இப்போ இதெல்லாம் நம்ம பொறுமையோடு கடந்து செல்லணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம மிகப்பெரிய பாடத்தை தாவீது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம பெற்றுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? அன்புக்குரிய நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, பலமான சித்தம் கொண்டவர்கள் என்பவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அப்படிங்கிற நிலை கிடையாது. தேவனுடைய ஜனங்களா நம்ம தேவனுடைய ஜனங்களா வந்துட்டோம், நம்ம கிட்ட பலமான ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா என்ன இருக்குன்னா பலவீனம் கூடவே நமக்குள்ள என்ன இருக்கு, என்னதான் சத்தியம் இருக்கு, நம்ம சத்தியத்தில் ஓடிட்டு இருக்கிறோம், தேவ நோக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் பல சூழ்நிலைகள் வரும்போது சில சமயத்தில் மனம் அடிவாயிரும் இல்லையா? அப்பா பிதாவேன்னு சொல்லி தேவன் நோக்கி ஓடக்கூடிய தன்மை நமக்குள்ள வந்தது வரணும்.
அவர் இருக்கிறத உணரணும், அவர் தான் செய்கிறார், நம்மளை நடத்துகிறார் உணர முடியாத சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படலாம். ஆனாலும் சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், பலவீனங்கள் நமக்குள்ள என்ன இது வந்துடுது. அந்த பலவீனங்கள் வந்து ஆரம்பிச்சா நமக்குள்ள தொய்ந்து போகுதல் வரும். சபைக்கு வர முடியாதபடி தோண்டும், சத்தியத்தை கேட்க ஒட்டாது இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு வந்து கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு போய் நிற்கிறோம் அப்படின்னா, தேவனை விட்டு தூரமாக கொண்டு போய் நிற்கிறோம். அப்படி தூரமாக நிற்கும்போது கொஞ்சம் திருப்பி பார்த்து நாம் உடன்படிக்கை பண்ணின அந்த இடத்தை நினச்சி பார்த்தோம். அப்போ எப்படியெல்லாம் வைராக்கியம் கொண்டு ஓடணும். அந்த டைமில் எல்லா சகோதரரும் நம்ம எப்படி பார்த்தோம் எல்லா சகோதரரையும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு எப்படி பார்க்குறோம்? ஒரு சூழ்நிலையில் வந்த பின்னாடி எல்லாரையும் பகைக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா அந்த சகோதரர்லாம் என்ன ஆயிடுவாங்க, ஆமாம், முகத்தை கூட பார்க்கறதுக்கு தோண மாட்டேன், தெரியல இல்லையா? யூதாசை கூடவே கூட்டிட்டு தெரிஞ்சார் ஆண்டவராக இயேசுக்கு. முகத்தை பார்த்துருப்பாரா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா தாவீது மாதிரி ஒரு கேரக்டர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், இப்போ சுயசித்தத்துக்கு செய்யறத ஒப்பு கொடுக்கறது ஒன்று இருக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது இருக்கு. இதுல ரெண்டு மனம் உள்ளவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. அங்கேயா அல்லது இங்கேயா? நம்ம நினைச்சபடி செய்யறதா, தேவனுடைய சித்தத்துக்கு செய்யறதா அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? பாருங்க, தம்மை ஆவியோடும் உண்மையோடும் யார் தொழுதுகிறாங்களோ அவங்கள பிதாவானவர் ரொம்ப விரும்புவார். இதுதான் என்னுடைய பிள்ளை கொடுத்த சத்தியத்துக்கு நேராக நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கிறார், தன்னுடைய ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறார். எந்த சூழ்நிலை அனுமதித்த பின்னாடியும் கூட இந்த பிள்ளை நான் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தும் வரையிலே நிறைய உதவிகளை தந்துடுவார். என்ன தருவார்? நிறைய உதவிகளை இன்னும் நமக்கு தருகிறவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே இல்லையா? பாருங்க, நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது, உடன்படிக்கை பண்ணும்போது அவரோடு சில காரியங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன், என்னுடைய சித்தம் அல்லன்னு சொல்லி நம்முடைய சித்தத்தை கீழே போட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை கையில் எடுத்துருக்கோம். ஆனால் நிறைய விஷயத்துல கொஞ்ச நாள் கழிச்ச பின்னாடி நம்முடைய சித்தத்தை கையில் எடுத்துட்டு தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணிக்கிறது இல்லை, கண்டுக்கிறதே கிடையாது. ஊழியமா நீங்க போங்க, ஞாயிற்றுக்கிழமையா பார்ப்போம், மற்ற இடைப்பட்ட நாள் கூடுகையா பார்த்துக்கலாம், இவ்வளவு நாள் போயாச்சு இல்லை. அப்போ உங்களுடைய சித்தத்துக்குன்னு என்னை ஒப்பு கொடுத்துட்டு தேவனுடைய சித்தத்துக்கு அதை செய்யாம என்னுடைய சுயசித்தத்துக்கு ஏதோ வெறுப்பு இல்லையா, இந்த காரியத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்த அப்படின்னா நம்ம என்னவா இல்லை, நான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்ம இல்லை. சப்ஜெக்டை முடிக்க போகிறோம். எப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம வரும் நாட்களில் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமே என்ன அப்படின்னா, மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டையும் என்ன பண்ண போகிறோம், பாட போகிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம பாடும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டுன்னா சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்கள், மோசேயின் பாட்டு அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பாருங்கள் இல்லையா? இப்போ மோசேயை பாட்டை எவ்வளோ நேரம் பாடணும், கூடவே ஆட்டுக்குட்டியான ஒரு பாட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்டே வந்தோம், பார்த்துட்டே வந்தோம். அன்புக்குரிய சகோதரர்கள் இல்லையா? பாருங்க, இப்படி இருக்கும்போது ஒரு ராஜா இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவா ஏற்படுத்தப்படும் போது அந்த தேசத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பயங்கரமான களிப்பு, பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான பாடல்கள், ஆரவாரங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். விசேஷமாக அந்த ராஜாவை கழுத மேலே ஏற்றி வச்சு இல்லையா கூட்டிட்டு வந்து விரிப்புகள்லாம் விரிச்சு மகிமை ஜனங்களை என்ன பண்ணாங்க, ஜனங்கள் எல்லாரையும் மகிமைப்படுத்துவார்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க தேசிய கீதத்தை கூட பாடுவாங்க. அன்னைக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வரும்போது தேசிய கீதம்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு சுதந்திர தேசத்துக்கும் தேசிய கீதம் இருக்கா? அந்த தேசிய கீதம் எந்த அளவுக்கு மதிப்பு கூடுனது சொல்லுங்க பார்ப்போம். தேசிய கீதம் பாடுறோம்ல, யாரும் பாடவே இல்லையோ. ஜனகணமன இஸ்ரேலுக்குன்னு ஒரு தேசிய கீதம் இருக்கு, நமக்குன்னு ஒரு தேசிய கீதம் யாரும் பாடவே இல்லையா? இப்போ யாராவது இங்கே ஒழிச்சு தேசிய கீதம்னா என்ன பண்ணிப்போம், எந்திரிச்சு நிற்கணும் இல்லையா? அந்த 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 ஒரு பாட்டுக்கு தேசிய கீதத்துக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்கு. இப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ராஜாவை அபிஷேகம் பண்ண பின்னாடி பயங்கரமான ஒரு சந்தோஷம், பாட்டு, களிப்பு இல்லையா? பாருங்க, இவனை பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இனி சீக்கிரத்தில் வெளிப்படக்கூடிய ராஜ்யம் நிஜமான தாவீது ராஜாவா இருக்கும்போது அவரோடு கூட படை தலைவர்கள் நாங்கள் இருக்க, நம்ம சேனைகளாக இருக்கக்கூடிய நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து அவருக்குள்ள சேர்த்திருக்காரு இல்லையா? அப்படி சேர்த்துட நம்ம கூட அவருடைய சபையாக, அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வடிவமைக்கிறார். எப்படி வடிவமைக்கிறாரு? தேவையில்லாத குணலட்சணத்தை நீக்கிறதுக்கு நமக்கு சப்ஜெக்டு, அடிக்கடி வேத வசனத்தோடு இணைந்தே போகிறதுக்கான வாய்ப்பு, அவருடைய ஊழியத்தை, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு,
சகோதர சகோதரிகளை கிறிஸ்து மாதிரி பார்த்து அவளோடு இணைந்து சகோதர அன்பை காண்பிக்கிறதுக்கான ஒரு தருணம். இது எல்லாமே நமக்கு அனுமதிக்கிறாரா இல்லையா? அனுமதிக்கிறாரா? அவர் நமக்கு கொடுத்த விஷயம் தானே. இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா, ஆலயம் கட்டுறதுக்காக நம்மளை வடிவமைக்கக்கூடிய, பாருங்க, வெட்டப்பட்டு மெருகூட்டப்பட்டு. நம்மளால மெருகூட்டணும் அப்படின்னா முதல்ல அது எப்படி இருக்கணும்? பாலிஷான கல் பார்த்துருக்கீங்களா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல், பாலிஷான கல் வந்து சோத்துல வச்சு கட்டுவாங்க. உங்களுக்குலாம் நான் சொல்லணுங்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கல் முதல்ல எப்படி எடுக்கும்போது ஷேப் இல்லாமல் இருக்கும். முதல்ல அதை என்ன பண்ணணும்? இப்போ ஷேப் பண்ணணும் இல்லையா? ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணுவாங்க? உளியும் சுத்தியலும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தட்டுவாங்க. தட்டும்போது இவங்க நினச்ச இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா போயிடும். அப்போ அந்த கல் என்ன பண்ணாது? எத்தனை வேஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் இன்னைக்கு கரெக்டாக தேவையில்லாத பாகத்தை வெட்டி எடுக்கிறதுக்குன்னே என்ன இருக்கு? அது மட்டும் எடுத்தா போதும். அதே மாதிரி முன்னொரு காலத்தில் பாலிஷ் பண்ணுறதுக்கு இப்போ இருக்க மாதிரி நவீன இயந்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போலாம் எப்படி இருக்கு? பயங்கரமான பாலிஷ் இல்லையா? அந்த பாலிஷ் தேய்க்கக்கூடிய தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது முதல்ல ஒரு காலத்தில் இருந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ பயங்கரமான நைஸ். அதை வச்சு தேய்ச்சோம்னு வைங்களேன், அப்படியே கை வலிக்கிட்டு போகும் இல்லையா? ஒரு காலத்தில் அது இருந்துச்சா? இல்லை. நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுதா? ஒரு காலத்தில் இல்லை, இப்போ இருக்கு. நம்மளை வடிவமைக்கிறதுக்கு, நம்மளை சித்திரம் சீக்கிறதுக்கு, நம்மளை வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு காலத்தில் இல்லாத காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நவீனமாக, சத்தியமாக இல்லையா, நம்முடைய செல்களில், லேப்டாப்புகளில் இல்லையா, நம்ம படிக்கிற சத்தியத்தில் வெளிப்படுகிறதுல எல்லாமே தேவன் என்ன பண்ணியிருக்காரு? இந்த காலத்தில் கொடுத்திருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, மிஷின் ஓடுற சத்தம் கேட்கா? பாலிஷ் பண்ற உராயிர சத்தம் கேட்கா? கேட்கலையா? இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது எல்லாமே இருந்து பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படி பட்டை தீட்டப்பட்டு நம்ம ஜீவனுள்ள கல்லா என்ன பண்ணிப்போ மாறணும். இதுக்கு முன்னாடி என்ன உள்ள கல் இல்லை? ஆதாமுடைய பாவத்தினால மரிச்ச கல்லா இருந்தோம். எப்படி கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால இது உயிர் பெற்றிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ரத்தமும் சதையா இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்குது? மாற்றப்பட்டு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் இன்னொரு ரூபத்தில் ஜீவனுள்ள கல்லாக மூளைக்கல்லோடு இணைந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோமா, அந்த கட்டப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை முடிசூட்டுகிறோமா? மணவாளனுக்கு அதற்கே உரிய ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோமா? மகிமை செலுத்துகிறோமா? எந்த ஒரு சகோதரனுக்கு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே தான் கர்த்தருக்கும் நினைக்கிறோம். ஒரு சகோதரனை குற்றமா தீர்த்தாச்சு அப்படின்னா தேவன் எனக்கு நல்லது பண்ணலன்னு அர்த்தம். எந்த சகோதரனையும் குற்றமா என்ன பண்ணிடக்கூடாது? தீர்த்திடவே கூடாது. அது தேவன் கருத்தில் இருக்கு. அவர் சொல்லட்டும், எல்லாமே அவர் செய்யட்டும். அவருடைய காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் நியாயம் தீர்த்தா சரியா இருக்கும், நான் நியாயம் தீர்த்தா குறைவா இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய காரியத்தை நான் படிக்க வேண்டியதா இருக்கு, இன்னும் நிறைய அனுபவத்தை நான் வாங்கக்கூடியதா இருக்கு. நான் குறை உள்ளவனா இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியாதுன்னா நல்லது கெட்டது சொல்ல முடியாது. அவர் சொல்லட்டும். அவர் சொன்னா அது நியாயமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருக்கும்போது தேவனை வாழ்த்தி காணப்பட்டு சகல முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கப்படும் போது அந்த சரீரத்தில் நம்மளும் இருக்கணும். அப்படின்னா அதற்கே உரிய பாக்கியத்திற்குரிய பிள்ளைகளாக நம்ம மாறணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல இல்லையா? பாருங்க, இதோடு கூட இன்னொரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கொடுக்குறாரு. கர்த்தருக்கு என்று ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு இல்லையா? அதான் நம்ம படித்த முழங்கால்கள் யாபம் அவருக்கு முன்னாடி என்ன ஆயிரும்? முடங்கும்படியாக மேலான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும்போது அந்த ஒரு சுதந்திரத்துக்கு உடன் பங்காளிகளாக நம்ம அதை கொடுக்குறார். என்னென்ன பாக்கியம் பாருங்க. கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அவர் பங்கு கொடுக்கிறார். அந்த சுதந்திரத்தோடு நமக்குரிய சுதந்திரத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். ராஜ்யபாரம் பண்ணும்போது சகல ஜனங்களும் பாருங்க, எகிப்துல பார்வோன் சொல்றாரு இல்லையா, தண்டனிட்டு வணங்குங்கள். யாரு? யோசேப்பு. யோசேப்பு ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஆனா யோசேப்பு செய்த காரியத்தினால மகா பெரிய தீர்க்கதரிசி என்னோடு இருக்கான்னு பார்வோன் முடிவு பண்ணிட்டார். வணங்குங்க எல்லாரும். அதே மாதிரி நாளைக்கு உலகத்துல வணங்கி இருக்கும்போது அந்த யோசேப்பாக நிழலான யோசேப்பு, அது நிஜமான யோசேப்பினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த யோசேப்புடைய கேரக்டர் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கவே வேணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் படிங்க, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னான். பாத்தீங்களா, இது என்ன பாட்டு? ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. பாத்தியா, அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இவளையும் பெற்றுக்கொள்ள அவர் ஒருத்தருக்கு தான் என்னவா இருக்கிறாரு? பாத்திரராய் இருக்கிறார். எங்க படிக்கிறோம்? இது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்னொரு வசனம் இருக்கு, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படி. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. வேறு ஒருத்தரும் என்ன பண்ண முடியாதம்மா. சுவிசேஷத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் இது நமக்கு மட்டும்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்திருக்கார் இல்லையா? அன்புக்குரிய சொல்லி அப்படி இருக்கும்போது சகல ஜனங்களுக்கும் இப்ப என்ன ஆக போகுதுன்னா, அந்த ஒரு ராஜ்யத்தினுடைய பங்கு கிடைக்கும் போது, ஆசீர்வாதத்துடைய பங்கு கிடைக்கும் போது கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம இருப்போம். இப்ப தாவீது பக்கத்துல நிறைய பேர் வந்தாச்சு. தாவீது ராஜாவான பிறகு சகல ஜனங்களும் என்ன பண்றாங்க? களிப்பும் சந்தோஷம் நடனமும் ஆடுன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல நிஜமான தாவீது ராஜ்யபாரம் சரி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ராஜாவா இருக்கும்போது மணவாட்டி பக்கத்தில் இருக்கிறத யார் பார்ப்பாங்க? ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் பார்க்கும்போது அவருக்கு மகிமை செலுத்தப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப பார்த்தோம் இல்லையா, என்ன சொன்னாங்க? ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரமாய் இருக்கிறாரு என்று சொன்னார்கள். அப்ப தாவீதை நோக்கி அவங்க என்ன பாடியிருப்பாங்க? களிப்புல சந்தோஷத்துல நடனம் ஆடி பாடினாங்கல்ல. அன்னைக்கு ஏற்கனவே கோலியாத்தை ஜெயிச்சு வரும்போது என்ன பண்ணாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பண்ணாங்க இல்லையா? அப்ப மறுபடியும் ராஜாவை ஏற்றுக்கொள்ளும் போது என்னெல்லாம் பாட்டு பாடியிருப்பாங்க, என்னெல்லாம் புகழ்ந்திருப்பாங்க. இதே மாதிரிதான் தாவீது ராஜாவாகும் போது நடந்தது எப்படியோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு தெரிகிற ராஜ்ய பாகத்தில் ராஜாவா வரும்போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு கடந்து வரும்போது அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான பிள்ளைகள் எங்க இருப்பாங்க? பூமியில இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவோடு சேர்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க இருப்பாங்க? கிறிஸ்துவோடு கூட இருப்பாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இதை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைய நிலைமையில நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? சரியா இருக்கா? தகுதியுள்ளதா இருக்கா? ஒருவேளை நம்ம இன்னைக்கு சத்தியத்தில் படிச்சு கொண்ட மாதிரி இந்த ஒரு காரியம் எனக்கு இல்லை அப்படின்னா இனிமேல் நாம் இதை வளர்த்துக்கொள்ளணும். எதெல்லாம் வளர்த்துக்கொள்ளணும்? சவுலுக்கு எதிராக தாவீது எதுவுமே பண்ணலை. தாவீது இல்லையா பாருங்க, அந்த அடக்கம் பண்ணின யாபேசின் அந்த ஒரு புருஷனுக்கு எதிராக எதுவும் பண்ணல, ஈஸ்போசத்துக்கு எதிராக எதுவும் பண்ணல, அப்னேருக்கு எதிராக எதுவும் பண்ணல. இவங்க எல்லாம் வீழ்ந்து போன பின்னாடியும் தாவீது அமைதியாக இருந்து கர்த்தருக்கு காத்திருந்து தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக எடுத்து கொடுத்ததினாலே ஆசீர்வாதம் பெற்று ராஜ்யபாரத்தை திரும்பவும் இஸ்ரேலில் என்ன பண்ணிட்டார்? தக்க வைத்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, நம்ம இதே மாதிரி இருந்தால் மட்டுமே தான் இந்த ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கு தகுதியான பிள்ளைகளாக இருக்குமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாமல், அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணீங்க இல்லையா, அன்னைக்கு நீங்கள் இதை சொன்னீங்க இல்லையா, என்னை பார்த்தானே சொன்னீங்க, என்னை பார்த்தானே கேட்டீங்க, இந்த சகோதரர் என்னை பற்றி இப்படி பற்றி பேசும்போது நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க. இது எல்லாம் நம்முடைய மனசில் சுத்தமாக இருக்கக்கூடாது. இதை கொண்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. இதை கொண்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. ஆலயத்தில் கூட இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்னா இப்பவே நீங்க எடுத்து போட்டுருங்க தயவு செய்து. எல்லாரும் ஒரே சிந்தை, ஏக சிந்தையோட இருக்கத்தான் வந்திருக்கோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. இந்த சிந்தையில இருந்துட்டு ஒருபோதும் கிறிஸ்துனுடைய சரீரத்தில் போய் ஒட்டவே முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தாவீதுக்குள்ள இருந்த சிந்தைக்குள்ள வந்துடலாம். ஒருவேளை நம்ம குறைவுப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். ஆனா இனிமேல் இந்த சிந்தையோடு கிறிஸ்துவுக்குள்ள ஒருமனப்பட்டவர்களாய் ராஜ்ய பார்த்து ஆள்றதுக்கு தகுதியான பிள்ளைகளா மாற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.